சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுறான், அப்புறம் எப்படி வெயிட் ஏறும்? அதனால தான் ஒருவேளை டல்லாக இருக்கானோ, டயர்டாக இருக்கானோ, உடம்பே வைக்க மாட்டேங்கிறானோ, இந்த டவுட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். சரி, சின்ன பேபி 1 வயசுக்குள்ளார அடிக்கடி பால் குடிச்சோடனே மோஷன் போகிறான், தப்பு கிடையாது. 4-5 வயசு ஆனால் கூட இதே பழக்கம்னா நிறைய பேர் ஃபீல் பண்ண தானே செய்வாங்க. அதுவும் நம்ம ஊரில் நிறைய குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிறனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது தாட் வேற இருக்கும். ஆக்சுவலி இது தப்பு கிடையாது, இது நார்மல் தான், நார்மலான டைஜஷன் ப்ராசஸ் தான். இதை கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரானோ ஸ்டொமக்கு, கோலன்னா பெருங்குடல், சரிங்களா? ஸோ இதில் என்ன ஆகும்னா, வயிறில் உணவோ பாலோ ஏதாவது ஒன்று உள்ள போனதுமே வயிறுலேருந்து சிக்னல் போகும், நரம்பு மூலம் குடலுக்கு சிக்னல் போகும், டைஜஷனுக்கு தயாராயிரு, ஜீரணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருண்டு. இது சில பேருக்கு அதிகமாகி அந்த சிக்னல் நல்ல மூமெண்ட் நடக்கும்பொழுது மோஷனே போயிடும். அந்த மோஷன் அப்போ சாப்பிட்டு உடனே வெளியே வராது. உங்களுக்கே தெரியும் டைஜஷனுக்கு எப்படியும் 3-4 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிறு குடல் இதெல்லாம் தங்கி டைஜஸ்ட் ஆகிறதுக்கே 2-3 மணி நேரம் மினிமம் ஆயிரும். ஸோ சாப்பிட்ட உடனே கக்கா போகிறது அப்போ சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, ஏற்கனவே குடலில் தங்கி தேங்கி இருந்த உணவுப் பொருட்கள் தான், உணவு கழிவு பொருட்கள் தான். ஸோ பயப்பட வேண்டாம், இது நார்மல் தான், இது வளர 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 சரியாயிரும்.